லவ் மேரேஜ் பெஸ்ட்டா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டா? லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். நீ பொழைச்சிக்கோடா. லவ் இல்லைன்னா கண்டிப்பா அந்த மேரேஜ் லைஃப் வந்து சக்சஸ் ஆகாது. அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட். இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட் சார். நானும் இதை தான் சொல்றேன். மேரேஜ் தான் பெஸ்ட். காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காதல் ரொம்ப புனிதமானது, அழகானது, மென்மையானது. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அது இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி பயங்கரமான ஆளா இருக்கேடா. நீங்க அத பத்தி இவங்கள கேட்கணும். லவ் பத்தி சொல்லணும்னா முடிவில்லாத ஒரு அன்பு. லவ் ஒரு டோட்டலாக வேஸ்ட் ஆஃப் டைம் ப்ரோ. நம்மளா தேடி போய் நிறைய அடி வாங்கியாச்சு. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். யாரும் லவ் பண்ணாதீங்க. ஆமா, யாரும் லவ் பண்ணாதீங்க, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுங்க. வந்து அது 90ஸ்லயே முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்க காதல்லாம் சும்மா அந்த பர்சன் அப்படியே ஏத்துக்கணும். நம்ம மாதிரி ஒரு பர்சன் நமக்கு கிடைச்சா லைஃப் மஜாவா இருக்கும், ஜாலியா இருக்கும். நோ லவ், ஒன்லி அரேஞ்ச் மேரேஜ். ஒன்லி அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுங்க, பேரண்ட்ஸ் சொல்றாங்களே பண்ணுங்க. அப்பா அம்மாவோட லவ் எப்படி, அந்த மீட்டர் எவ்வளோன்னு செக் பண்ணிடலாமா? இதை நீங்க கையில ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஏறுதா? தலை வலிக்கிறா. என்னடா இது, எங்க பார்த்தாலும் காதல், எதுல பார்த்தாலும் காதல், யார்கிட்ட கேட்டாலும் காதல், காதல் காதல் காதல். என்னை பொறுத்தவரையும் அப்பா அம்மா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம உண்டு, நம்ம குடும்பம் உண்டுன்னு சேஃபா வாழ்றது தான் பெஸ்ட். என்னவோ நம்ம விஜய் டிவியில் காதல் 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 கண்டிப்பா பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.